மும்பை வீரர்களை வைத்து மும்பை அணியை பறக்க விட்டுருக்காங்க சிஎஸ்கே அணி. சிஎஸ்கே vs மும்பை மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற மும்பை அணி பந்து வீச்சு தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணியில் அறிமுக வீரராக ஆயுஷ் என்ற மும்பை வீரரை 17 வயதை சேர்ந்த வீரரை களமிறக்குனாங்க திரிபாதிக்கு பதிலாக. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஷேக் ரச்சின் ரவீந்திரா வந்து டெஸ்ட் மேட்ச் விளாண்டாலும் ரச்சின் ரவீந்திரா 9 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது அஸ்வினி குமார் போட்ட பாலில் முதல் ஓவர்லேயே கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக வந்த ஆயுஷ் 3வது பாலே 6 அடிச்சிருப்பார். அடுத்து அஸ்வினி குமார் வீசி 2வது ஓவரில் பவுண்ட்ரி 6 அடித்து சம்பவம் பண்ணியிருப்பார் ஆயுஷ். ஸோ பவர் பிளேயில் சிஎஸ்கே 48 ரன் அடிச்சிருப்பாங்க. அதிரடி விளையாண்ட ஆயுஷ் இந்த மேட்ச்சில் 5 பாலுக்கு 32 ரன் 4 பவுண்ட்ரி 2 6 213 கிட்ட செய்கிட்டு இருக்கும்போது சகல் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பார். அடுத்ததாக ஷேக் ரஷீத் 20 பாலுக்கு 19 ரன் அடிச்சிருக்கும் போது ஷார்ட்னர் போட்ட பாலில் செம்பிட் ஆகிட்டு வெளியேற ஜடேஜா சிவம் தூபே 20 பாலை ஆடி வெறும் 20 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ 40 பாலுக்கு சிஎஸ்கே 50 ரன் தான் மிடில் ஓவரில் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதிரடியாக விளாண்ட சிவம் தூபே 2 பால் வீசி 14வது ஓவரில் 24 ரன் அடித்து கம்பேக் ஆகிருப்பார். ஆனால் தூபே 32 பாலுக்கு 50 ரன் 2 பவுண்ட்ரி 4 6 அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலில் வில் ஜாக்கிட்ட கேட்ச் கொடுத்து வெளியேறியிருப்பார். அடுத்ததாக உள்ள வந்த MS டோனி ஷார்ட்னர் பந்து வீசினால அதிரடியாக விளையாட முடிஞ்சிருக்காரு. ஆனால் டோனி வந்தோடனே 18வது ஓவரை பும்ரா வீசியிருப்பார். ஸோ பும்ரா வீசிய ஒரு வேறு லெவல் யாக்கரில் டோனி 6 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது திலக் வர்மா பிடிச்ச ஒரு வேறு லெவல் கேட்சில் அவுட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார். அடுத்ததாக உள்ள வந்த ஓவர்டன் பெரிய ஷாட் ஆடிருக்க மாட்டார். ஆனால் ஜடேஜா கடைசி ஓவரில் ஒரு 16 ரன் அதிரடி விளையாண்டு தேர்த்திருப்பார். இதனால் 35 பாலுக்கு 53 ரன் 4 பவுண்டு 2 6 அடித்து கிரீஸில் இருந்திருப்பார் ஜடேஜா. சிஎஸ்கே 20 ஓவர் முடியல 5 விக்கெட்டில் பிறகு 176 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ சிஎஸ்கே 11 ஓவருக்கு 3 விக்கெட்டில் பிறகு 73 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ 20 ஓவருக்கு 176 ரன் ஒரு 100 ரன் 13வது ஓவருக்கு அப்புறம் அடிச்சிருப்பாங்க சிஎஸ்கே. ஆனால் சிஎஸ்கே அணி 9வது ஓவர்லேருந்து அதிரடியாக விளாண்டுருந்தால் 220 ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்கலாம். ஏன்னா பீச்சை முழுக்க பேட்டிங்கு சாதகமாக இருந்துச்சு. அப்படி இருந்தும் ஜடேஜா சிவந்துவே கொஞ்சம் கட்டையை போட்டதுனால 176 ரன் தான் அடிச்சிருக்காங்க. இந்த பிச்சில் இந்த டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எதிரணி பந்துச்சு தரப்பில் தீபக் சகால் 1 விக்கெட்டும் அஸ்வினி குமார் 4 ஓவர் வீசி 42 ரன்களை வாரி கொடுத்து 1 விக்கெட்டும் ஷார்ட்னர் 1 விக்கெட்டும் பும்ரா 4 ஓவர் வீசி 25 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட். பும்ரா வீசிய அந்த கடைசி டெட் ஓவர் தான் சிஎஸ்கே 20லேருந்து 30 ரன் கம்மியாக அடிக்க முக்கிய காரணம். அதே போல் சிவம் தூபே MS டோனி 2 முக்கிய விக்கெட்டையும் பும்ரா எடுத்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஜடேஜா கடைசி ஓவரில் அதிரடியாக விளாண்டதுனால அவர் நல்லா விளாண்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் மிடில் ஓவரில் ஜடேஜா பெருசாக ரன் அடிக்கலை. ஸோ சிஎஸ்கே இந்த டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா இல்லை மும்பை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.